வெல்கம் டு கிரேசி மேக்ஸ் மைண்ட். 8th அளவியலில் நம்ம பார்த்துட்ருக்கோம். எடுத்துக்காட்டு 2.2 பார்க்கலாம். பாருங்கள், 35 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவில்லின் நீளத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வட்ட வடிவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 35 சென்டிமீட்டர் ஆரம், 35 சென்டிமீட்டர் ஆரமத்தில் இருக்குது. இது 5 சமமாக விற்களாக பிரிக்கிறாங்க. அதாவது இப்படி 3, 4, 5 இப்படி 5ஆக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம், அப்போ இது ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் என்ன எல்லாம் சமமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வட்டவில்லின் நீளத்தை கேட்குறாங்க. இப்போ ஆர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர். அதே எத்தனை சமமாக பிரிக்கிறாங்க, எண் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 சமம் உள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களை வண்ணமிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வட்ட வில்லின் நீளத்தை காண்க. வட்ட வில்லின் நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே 2 ஃபார்முலா இருக்குது. அப்போ θ/360 × 2πr, அதாவது 2πr. அதே மாதிரி 1/n × 2πr. இந்த 2 ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கொஸ்டினில் தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது எத்தனை சமமாக என்னோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1/n × 2πr யூஸ் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா r = 35 சென்டிமீட்டர், n = 5. இப்போ வட்டவில்லின் நீளம் கேட்குறாங்க. அப்போ L = 1/n × 2πr. இப்போ 1/n என்னது 1/5 × 2 × π வந்து அப்படியே வச்சுக்கலாம். π × r என்ன இருக்குன்னா 35. இப்போ 5 35 அடித்தா இது 1 டைம், இது 7 தடவை. இப்போ 7 2s are 14 π. இப்போ பையோட வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கூட எழுதலாம். இப்போ 14 பையோட வேல்யூ 22/7 இருந்தால் இந்த 7 வந்து 2 டைம்ஸ் ஆகும் 14. அப்போ 22 × 2 44 சென்டிமீட்டரில் பிரியும். இதுதான் இந்த ஆன்சர். 35 சென்டிமீட்டர் உள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையம் வந்து 5 சமமாக பிரிக்கிறாங்க. அப்போ r கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க. வட்டவில்லின் நீளம் கேட்டாங்கன்னா L = 2 ஃபார்முலா இருக்கும். வில்லின் நீளம் வந்து θ/360 × 2πrனு கொடுத்துருக்கலாம். இன்னொன்று 1/n × 2πr. என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத வச்சு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இங்கே n வந்து கொடுத்ததுனால 1/n × 2πr வந்து பிரதியிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நன்றி.